தமிழ் திரு வணக்கம். அனைவருக்கும் இனிய தித்திக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். தமிழருடைய திருவிழாக்கள் எனலாம். ஆம், இன்று போகிய பண்டிகை அல்லவா? நாம் எல்லாம் பழையன கழிதலும் புதியன புகுதலும். சரியாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், நாம் இந்திர விழா, இந்திரனுக்கு பொங்கலிட்டு படைக்கின்றோம். அடுத்ததாக எல்லோரும் வழக்கமாக பள்ளி கல்லூரிகளிலிருந்து ஆய்வறிஞர்கள் அறிவது பிளாஸ்டிக், குட் பை பிளாஸ்டிக் என்றால் அதில் டயாக்சின் இருப்பதால் நமக்கு எரிப்பதால் கேன்சர். ஆகையால் அதை பழையன இதை குறைத்து தேவையற்றதை விட்டு தேவை உள்ளதை பெறுங்கள். அதிக பொருள்களை வீட்டில் சேர்ப்பதால் மனச்சுமைகளும் தூய்மைப்படுத்துவதே இன்று பெரும் பணியாக உள்ளது. ஆக இந்த இந்திர விழாவிற்கு அடுத்ததாக நாம் நாளை தைப்பொங்கல், சூரிய வழிபாடு, மகர சங்கராந்தி என்று நம்முடைய ஐயப்ப பக்தர்மார்கள் சபரிமலையில் வழிபடுவதும், மகரஜோதி என்று இருளை மறைந்து ஒளி விளக்காக கடந்த கார்த்திகை திருவண்ணாமலை தீபம் போல் அந்த ஜோதிக்காக நாம் எல்லாம் விரதமிருந்து இந்த தைப்பொங்கலிட்டு சூரியனுக்கு வழிபடுவதோடு, காணும் பொங்கல் திருவள்ளுவர் ஆண்டு திருவள்ளுவர் தினம் என்று நாம் முப்பாலில் அடங்கியுள்ளதை நான் 4 திசைகளிலும் சென்று பரப்ப, அதிக மொழிபெயர்க்கப்பட்ட பிறப்பில் கிறிஸ்துவராக இருந்தாலும் ஜியு போப் அவர்கள் திருக்குறளை ஆய்ந்து 40 ஆண்டுகள் விக்டோர் மகாராணி காலையில் எழுந்து படிப்பது என்றால் அது திருக்குறள். இப்படி அந்த திருவள்ளுவர் தினம், மறுநாள் காணும் பொங்கல், அதுதான் இந்த ஜல்லிக்கட்டு என்று நாம் பார்க்கின்றது. தென் தமிழகத்திற்கு மஞ்சி விரட்டு, கொங்கு நாட்டிற்கோ வீரத்தை பறைசாற்றுவது என்று நமக்கு தெரிஞ்ச ஒன்று. அந்த வகையிலே இன்று பள்ளி கல்லூரிகளிலும் இப்படி கொண்டாடுகின்றார்கள். அது அந்த வாழ்த்து அட்டையில் கூடங்க இந்த பொங்கலுக்கு அருகில் இருந்து படம் எடுப்பது என்பது வாழ்த்து அட்டையை நாம் மறந்துவிட்டோம். கூகுள் 2K இன்று குட்டீஸ்களெல்லாம் அது வாழ்த்து தெரிவிக்கிறது. அது கையெழுத்து, அந்த படத்தை அந்த அஞ்சல்காரர் அந்த வீட்டிற்கு 1990க்கு முன்புகள்லாம் வருவது என்பது ஒரு களைகட்டிய விழாக இருக்கும். 15 விசா கார்டு, 25 விசா அஞ்சல் வில்லை, இது எல்லாம் ஒரு அஞ்சலகத்திற்கு வருமானம் அல்லவா? மீண்டும் மாணவர்களை எழுதச் சொல்லுங்கள், கையெழுத்தாவது வரட்டும், அவருடைய படங்களாவது அதில் சித்தரிக்கப்பட வேண்டும். அது போகட்டும். இந்த ரேக்லே சொன்னீங்களே எப்படிங்க? ஆமாங்க, அது கோவை, திருப்பூர், திண்டுக்கல், கரூர், நாமக்கல் பகுதியில் பாருங்கள். அந்த சக்கரம் சாதாரண நம்ம வீட்டு வண்டி இல்லைங்க, அது தேக்காலான சக்கரம், உறுதியான காளை, மிக குறைவான இடையிலே உறுதியாக இப்படி